அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். மிக சத்தமாக அந்த நீம்கரோலி பறவை கத்திக்கிட்டு இருக்குது. அது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. அதை நான் எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஒரு இடத்துல வச்சு கிட்ட அந்த சவுண்டுக்கு மட்டும் கேட்டுட்டு இருந்தது. ஆனால் எங்கே உட்காந்துட்டுருக்கு தெரியல. நான் அந்த வாராகியை எடுத்து இப்போ வாராகியும் நீம்கரோலி பாபாவும் நம்மளுக்கு இணைக்கிறாங்கன்றதுனால அந்த பல்லூர்லேருந்து நான் எடுத்துன்னு வந்த படத்தையும் காட்டி அந்த நீம்கரோலி பறவையினுடைய சத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம ஷார்ட்ஸில் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போது வேறு ஒரு விஷயத்தை நான் காட்ட போகிறேன். முக்கியமாக என் சேனலை நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, தீய சக்திகள் அகலணும்னு சொல்லிட்டு நிறைய ஆராகியை கும்பிடுவாங்க. உக்கிர தெய்வங்கள் காளியை கும்பிட்றது, ஒரு சமயத்தில் பைரவர் தீய சக்தி இது பண்ணுறதுன்றது, உக்கிர கடவுள்கள்லாம் அதுக்கு தான் நம்ம எப்பவுமே கும்பிட்றோம். எல்லார் மைண்ட்லேயுமே என்ன இருக்குன்னா, தீய சக்தி அகல்றதுன்னா நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டீங்க, இல்லை நீங்கள் ஒரு நல்ல வீடு வாங்கிட்டீங்கன்னா அதை பார்த்து அடுத்தவங்க வயிற்றுச்சல் பட்டாங்க. ஏன் உங்களுக்கு அந்த தாட் இருக்குதுன்னா, எப்பாவது ஒரு நிமிஷம் ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதை நீங்கள் யார்கிட்டயோ சொல்லியிருப்பீங்க. அதை சொன்ன மறுநாள் அந்த வண்டிக்கு எதனா ஆயிருக்கும், இல்லை அந்த வீட்டுக்கு எதனா பிரச்சனை ஆயிருக்கும், இல்லை கை கிட்ட கிடைக்க வந்த விஷயம் கை நழுவி போயிருக்கும். அது பல முறை சில பேருக்கு நல்லா புரியும். இது சொன்னதுனால தான், அவங்கக்கிட்ட இதை சொன்னதுனால தான் அதில் ஒரு இடக்கு வந்தது. அப்போ அவங்க மனசு கர்ஸ் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது கர்ஸ் பண்ணுறது இல்லை. அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏக்கத்தினுடைய பர்சன்டேஜ், அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஏக்கத்தினுடைய பர்சன்டேஜ் அது நல்லாவே நீ வாழ்க்கையில் சம்பாதிச்சுட்டு நல்ல குணங்களோடு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஏக்கத்தினுடைய பர்சன்டேஜ் இருக்கும். அது சாதாரணமாக அந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் போயிட்டு நல்லா ஒரு வீடு வாங்கிட்டீங்க, ஒரு கார் வாங்கிட்டீங்க, இல்லை ஒரு வேலை கட்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஐயோ இன்னும் நம்ம இவ்வளோ லெவலில் இருக்கிறோமே அப்படி போயிடுச்சேன்னு ஒரு லைட்டாக உள்ள ஒன்று வரும். அந்த ஜலஸ்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, சின்னதாக அந்த கிடைக்கிற விஷயம் கொஞ்சம் தள்ளி போகலாம், இல்லை கிடைச்சதில் ஒரு சின்ன திஷ்டி இது வச்ச மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிராச் விழுந்துடலாம். அவ்வளோ தூரம் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற ஆளுக்கு உடம்புக்குள்ள உங்களுக்கு எதிரான ஒரு ஆத்மா, அது ஜென்மமாக தொடர்ந்து வருது பகை, அது உங்கள் உறவுலேயே ஒரு உடம்புல உட்காந்துட்ருக்கு. அந்த உறவு அப்பேற்பட்ட உறவாகுது. அது ஹஸ்பண்டாகவே இருக்கலாம், குழந்தையாகவே இருக்கலாம், அப்பா அம்மாவே இருக்கலாம், தாத்தா பாட்டியே இருக்கலாம். அவங்க உடம்புல அது உட்காந்துக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம அப்பா வச்சு, நம்ம அம்மா வச்சு, நம்ம தாத்தா வட்டியை, நம்ம பாட்டி வச்சு, நம்ம பெரியப்பா வச்சு, நம்ம சித்தப்பா வச்சு நீங்கள் அந்த நல்ல விஷயத்த சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க போல் அப்படின்னு நினச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் எதிர்க்க அவங்க அதனால் நான் மனமகிழ்ந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நடந்தது பாருங்கள், ஒரு 1000 வாட்ஸில் அப்படியே கொதிகலன் மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு நிலைமை ஏற்படுத்தி பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த செகண்டு கூட அந்த வேலையை பறிச்சிடாது, அந்த செகண்டு கூட அந்த வண்டிக்கு எதுவும் ஆகிடாது. உங்களை லாங் டைமில் உங்களை பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். உங்களுக்கு லாங் டைமில் நீங்கள் பெரிய ஒரு மனவலிக்கு ஆளாகிறதோ, இல்லை பெரிய கெட்ட பேருக்கு ஆளாகிறதோ, இல்லை பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குதோ, அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் அந்த ஆத்மாக்களால் உங்களுக்கு உருவாக்கப்படுகின்றது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்மளுக்கு உக்கிர தெய்வங்கள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேயே இன்னொரு பார்ட் என்ன விஷயம்னா, சில தெய்வங்கள் அவங்களுடைய குலதெய்வத்துக்கூட ரொம்ப க்ளோஸான தெய்வங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ என்னுடைய ஏதோ ஒரு உறவினருக்கு உடம்புக்குள்ளேயே ஒரு சுழு ஆத்மா உட்காந்துட்ருக்கு. நான் சுழு ஆத்மான்னு சொல்கிறதே இது என்னென்னா, ஒரு சுழு ஆத்மானாவே வெறும் ஆத்மா தான் மீனிங். அது ஒரு இது வேறு ஒரு கண்ட்ரியினுடைய நேம். அது ஆத்மாவுக்கு அவங்க சுழுன்ற பேர் வச்சுருக்காங்க. அது எதுக்கோ நம்ம அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக அதை நான் சுழு ஆத்மான்னு சொல்கிறேன். ஏன்னா ஆத்மானா எல்லாமே ஆத்மான்னு வரும் உங்களுக்கு. நானாவே சுழு ஆத்மானாவே அது உள்ள பழி தீக்கிறதுக்கு உள்ளே உட்காந்துங்கிற எதிரி ஆத்மான்றதுக்காக அந்த சுழு ஆத்மான்னு வச்சோம்னா உங்களுக்கு தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம அண்டர்லைன் பண்ணி வேறு கலரில் அண்டர்லைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தெரியறதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்களன்னா பாருங்கள், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீம்கரோலி பாபாவை மறுபடியும் நீம்கரோலி பாபா வாராகியை நம்ம கூட ஜாயின் பண்ணுறார். அந்த வாராகியை நம்ம என்ன பண்ணால் உங்களை சுற்றி இருக்கின்ற சுழு ஆத்மாக்களை அது கவனித்து கொடுக்கும். எப்படி கவனித்து கொடுக்கும்ன்றதுக்கு தான் நான் சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்கள், எனக்கு நடந்த விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். இதை கவனிக்கிறது மூலமாக தான் நீங்கள் உங்களுக்குள்ளே நடக்கிறத கவனிப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உடம்புக்குள்ளே
யார் உடம்புக்குள்ளே அந்த சுலு ஆத்மா இருக்கக்கூடும்ன்றத கவனிக்கவே தெரியாத ஆளுங்க இருக்கிறாங்க இன்னும் கூட. நீங்கள் வீடியோ பார்த்துங்கிறவங்களுக்கு கூட நிறைய பேர் இருப்பீங்க. அதில் மெயினாக ஆம்பளைங்களுக்கு இந்த சுலு ஆத்மாலாம் புரியாது. இப்போ லேடிஸ் ரொம்ப சூப்பரு, பெண்களுக்கு நல்லா தெரியும். இவங்களுக்கு நம்மளுடைய இதில் வெல்விஷர் கிடையாதுன்றத டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு லேடிஸ் ஒரு திருமண வாழ்க்கை வரைக்கும் கூட, காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துருவாங்க ஜாலியாக. ஆனால் எப்போ ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறகுதோ அந்த செகண்ட்லேருந்து அவங்க ஒரு காலி ரூபம் எடுக்கிறாங்க. 12 கைகள் வருது அவங்களுக்கு. அந்த குழந்தைய காக்கிற அந்த வேகத்தில் தான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக மருந்து ரீதியாக, உணவு ரீதியாக காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல், திருஷ்டி ரூபமாகவும் தீயசக்தி ரூபமாகவும் கூட அந்த குழந்தைய, கண்ணுக்கு தெரியாத இந்த குழந்தையை சுற்றி இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒரு தாய்க்கு உடம்புகள்லேயும் ஒரு குண்டலினி சக்தி, ஒரு யோக சக்தி முளைக்குது. சரிங்களா? அதனால தான் நீ மருந்து மாத்திரையே கொடுக்கலையோ எப்படியோ அந்த குழந்தைக்கு சின்ன சின்ன ஜுரம் அதுங்களுக்கெல்லாம் 3 நாளில் சரியாக போகும். ஏன்னா அந்த தாய் தான் மனசாலேயே அங்கே போகணும். அப்போ இந்த கடவுளுடைய அனுகிரகம் கட்டுது, அங்கே போகணும், இது இங்கே சொன்னோம். அப்போ அவங்க இந்த குழந்தைய பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ உடனே கடவுள்கிட்ட அந்த செகண்டே பிரார்த்தனை வச்சுருவாங்க. அவங்க திருஷ்டி இப்போ பொசுக்குங்க, அவங்க திருஷ்டி இது பண்ணுங்க அப்படின்னு. அடுத்த முறை போகும்போது அவங்க எதிர்க்க கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லுவாங்க. இப்போ கூட நேற்று கூட ஜுரமாக தான் இருந்தது அப்படின்னு கொஞ்சம் அத்தை இது பண்ணுவாங்க, ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த ஸ்கூலில் கூட சீட்டு கேட்டோம், அது கிடைக்கல அப்படி சொல்லி அந்த எதிரில் இருக்கிறவங்க மனசை அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு பண்ண தெரியாது. அந்த எதிரில் இருக்கிறவங்களுடைய யார் மனசு ரொம்ப இதுவாகுதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் அந்த மனசை அப்படி சொன்னோம்னா அவங்களுக்குள்ள ஒரு போ அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வர மாதிரி பேசுவாங்க அந்த பர்டிகுலர் நபர்கிட்ட மட்டும். ஆல்மோஸ்ட் அவங்க அந்த சுலு ஆத்மா சுற்றி இருக்கிற ஆளுங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்கறதில்ல, காலகாலமாக அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆல்ரெடி. அது ஒரு பெற்ற பசங்களுடைய இதை இப்போ இன்னும் ஜாஸ்தி அது. ஏன்னா அந்த காலத்தில் 10 பசங்க 20 பசங்கலாம் வச்சுட்டுருப்பாங்க உங்களுக்கு. அதுலேயும் கூட இருக்கும், அதுலேயும் கூட ஓரளவுக்கு அந்த கிரிப்னஸ் இருக்க தான் செய்யும் எத்தனை பசங்க இருந்தாலும். ஆனால் வர 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 4 பசங்க 5 பசங்க 2 குழந்தை ஒரே ஒரு குழந்தைன்னு ஆக 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 என்ன ஆகும்னா அந்த சக்தி இன்னும் அதிகமாகும். அந்த ஒரு குழந்தைன்னும் போது இன்னும் அந்த சக்தி அதிகமாகும் உங்களுக்கு. சுற்றி 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 ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஃபுல்லாக ஒரு மின்சார கரண்ட் வளையம் மாதிரி ஒரு அம்மாவனுடைய மனசு அந்த குழந்தைய சுற்றி இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்மளுக்கு வாராகி மாதிரி ஆளுங்க தேவைப்படுறாங்க. புரியுதுங்களா? ஆம்பளைங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. எவ்வளோ கூட பிறந்த நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்த்து அந்த பையன் பெரிய 10 வருஷம் 15 வருஷம்லாம் வித்தியாசம் இருக்கும் அண்ணன் தம்பிங்களுக்கு சில சமயத்தில். நம்ம பார்த்து வளர்ந்த பையன் தானே, நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்டினவனாச்சே, நம்ம பையன் மாதிரியாச்சே அப்படின்லாம் கூட நினச்சி வளர்க்குற அண்ணனுங்க உண்டு. ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகி இதெல்லாம் வரும்போது மனைவி காரணமாகவோ அல்லது அந்த கிரகங்களின் காரணமாகவோ சில விஷயங்கள் தம்பியை பார்த்தோம் மனசுக்குள்ளேயே நம்ம எவ்வளோ செஞ்சுருக்குறோம், ஆனால் திடீர்னு அவன் நல்லா செட்டில் ஆன மாதிரி இருக்குது, நம்ம இதே இடத்துல இருக்கிறோமேன்ற எண்ணம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்துடலாம். இல்லை அண்ணன் தான் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாரேன்னா கூட ஆயிருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு பொசிஷனு, அண்ணனுக்கு கொடுத்த நிலப்புலங்கள், அண்ணனுக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இன்றைக்கி நல்ல வேல்யூ போகுது. ஆனால் நமக்காக அன்றைக்கி ஈக்குவலுன்னு நினச்சி கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி கம்மியான இதில் தான் போகுது. ஆனால் நமக்கு அவர் படிக்கிறதுக்கே காசு கொடுத்துருக்குறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி சில ஏற்றத்தாழ்வுகள் ஆட்டோமேட்டிக்காகவே உன் உடம்புக்குள்ளே அந்த வேற்றுமையை கொண்டு வந்துடும். அப்போது அந்த வேற்றுமையை கொண்டு வந்துடும். ஆனால் நீ ஒரு வீட்டில் பிறந்த ஆளாக இருக்கிறதுனால நீ தூரம் ஓடி போயிட முடியாது. நீ ஒரு கம்பெனியில் ஆஃபீஸில் வேலை பண்ணுறன்னா நீ வேறு ஸ்டேட்டுக்கு 6 மாதம் பொறுத்து மாறி போயிடுவேன், பிரச்சனை இல்லை. ஆனால் இது என்றைக்குமே உங்கள் வீட்டில் ஒரு நினைவஞ்சலி ஆண்டு இது பண்ணுறதா இருந்தாலும், ஒரு ஃபங்க்ஷனுனாலும், ஒரு கல்யாணம் ஆனாலும் அவங்கள கூப்பிட்றதுன்னு திரும்ப வேறு ஸ்டேட்லேயே இருந்தால் கூட அவங்க கல்யாண விஷயங்களுக்கு வர்றது அந்த ஆத்ம தொடர்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் பார்த்துக்கிறீங்கன்னா கூட அவங்க ஆத்மா உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன அடுத்த கட்டத்துக்கு போனீங்க, அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன போனீங்க அப்படின்றது அந்த ஸ்கேல் மட்டும் அந்த ஆத்மா கனெக்ஷன் இருந்துக்கிட்டு, எங்கேயோ இருக்கிற பறவை, எங்கேயோ இருக்கிற ராஜமாதங்கி அம்மா இங்கேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வாராகியை அனுப்புகிறாங்கன்னா, அப்போ நீ அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயோ அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளேயோ கூட அவங்க இதை விட ஒரு ஸ்டெப் மேலே போனாங்க, நம்மளுக்கு இது கிடச்சிது, அவங்களுக்கு அது கிடச்சிதுன்ற எண்ணம் மட்டும் அந்த ஆத்ம ரீதியாக
அந்த கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். விசிபிளாக இல்லாமையே கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இதுதான் தீய சக்தி. தீய சக்தின்னா இன்றைக்கி ஒருத்தர் வராங்க, வயிற்றுச்சல் பட்டு போகிறாங்க, அதனால தான் காரில் கீறல் விழுந்துச்சுன்னு நினைக்கிற அளவில் தான் நம்ம மைண்டுக்குது. அதுக்காக தான் நம்ம வாராகி கும்பிட்றோம் நீங்கள் நினச்சிங்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறதே எதுக்குன்னா இந்த சின்ன சின்ன திருஷ்டிகளுக்கு தான் நம்ம வாராகியை கும்பிட்றோம் போலுக்குது. அந்த வாராகியை கும்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து அவன் நமக்கு சாபம் பண்ணதெல்லாம் போகும். அவன் பில்லி சூனியம் வச்சுருப்பாங்களோன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பில்லி சூனியமே வைக்கக்கூடிய கிராமத்து ஆள் வந்துக்கிட்டு பட்டிக்காடு ஆளுங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறவங்கலாம், மாடர்னாக இருக்கிறவங்களாம் அது பண்ண மாட்டாங்கன்னு தெரியுது உங்கள் மனசுக்கு. அதனால் ஒரு உங்களுக்கே தெரிஞ்சவங்கள யாரானா கொஞ்சம் வெறி பிடிச்சவங்களான ஒரு எதிர்ப்பாளியாக இருந்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி மாந்திரிகத்துக்கெல்லாம் கூட அவங்க கேட்டு செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் உங்கள் மைண்டில். அவங்களால நம்மளுக்கு ஒரு வேளை எதனா பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருக்குமோன்னு தான் உங்கள் எண்ணம் நினைக்குமோ தவிர, ஆனால் அவங்கள விட 100 மடங்கு அதிகமான ஹை பொசிஷனில் உட்காந்துட்ருக்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேரில் உட்காந்துட்டுருக்க ஒரு ஆளால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்சிக்கிற விஷயம்லாம் கை தட்டி போயின்ட்டுருக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாமையே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ சொல்லுங்கள். இப்போ வரேன் நான் அந்த கதை அப்படியே நிறுத்திக்கலாம். இப்போ நான் பார்க்க தெரியணுன்றதுக்காக அது சொன்னேன். சரிங்களா? இது என்னன்னா, நான் ஏற்கனவே பல முறை வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே சோழங்கநல்லூர்லேருந்து ஒரு பெரிய பிரத்திங்கரா கோயில், அங்கேருந்து வாராகி ஒரு இது எடுத்துன்னு வந்து ஃப்ரேம் போட்டு எடுத்துன்னு வந்து ஒரு வாராகியும் பிரத்திங்கரா பாடமும் வீட்டில் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் இது வீட்டில் உட்குறதையும் வச்சுக்கூடாதுன்னா கொஞ்சம் தள்ளி பின்னாடி வச்சுக்கணும் தவிர, இந்த வாராகி படம் மட்டும் ஓப்பனாகவே தான் இருந்தது. இதை ஒரு 2 வருஷமோ 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போயிட்டு அதை வந்து வாராகிக்காக வச்சு கும்பிட்டு சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகள்லாம் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு கும்பிட்றேன் அந்த படத்தை. பக்கத்தில் ஐயப்பனுக்கு நான் சொல்லுவேன் பாருங்க, ஒரு விளக்கு தான் ஐயப்பன் விளக்கு தான் என் வாழ்க்கையில் பெரிய விஷயம் பண்ணி கொடுத்துச்சுன்னு. அந்த விளக்கை அந்த வாராகி அம்மா பக்கத்தில் வச்சிடறேன். வச்சுட்டு மறுநாள் நான் இதுக்கு போகிறேன். மறுநாள் பல்லூர் போகிறேன். அப்போ நான் பல்லூர் வாராகி கிட்டேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் போகிறேன். அப்போ ஆஷாட நவராத்திரி. அது மறுநாள் நான் போகிற டேட் வந்து ஒரு நவமி, ஆஷாட நவராத்திரியில் நவமி. அங்கே போகிறேன். எங்களுடைய குலதெய்வம் சப்தகன்னி அங்கே தான் இருக்காங்க. எங்கள் சப்தகன்னி குலதெய்வத்தில் வந்து அந்த முகம் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்தது. இது வாராகி, இது வைஷ்ணவி, இது வாராகிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் ரொம்ப ஆதி காலத்தில் உருவாகின இது சப்தகன்னியில் முகம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த சப்தகன்னி தான் எங்களுது. அந்த சப்தகன்னிக்கு போயிட்டு நாங்கள் அங்கே வழிபடுறதுக்கு போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாராகி கோயில் போயிட்டு போகலான்னு நான் போகிறேன். அங்கே கதவு சாத்தி இருக்குது. ஆனால் நவமின்னு சொல்லிட்டு நிறைய பூசணிக்காவலையும் இதுலேயும் நிறைய பேர் அரிசியை பரப்பி வாழை இலை பரப்பி விளக்கேற்றி வச்சுருக்காங்க. ஆனால் கிரில் கேட் மூடிடுச்சு. நான் சும்மா விளக்கு மட்டும் ஏற்றிட்டு படம் வாங்கிட்டு வந்துடுறேன். அன்றைக்கி முன்னாடி நாளாக அன்றைக்கி மறுநாளாக ஞாபகம் இல்லை. அன்றைக்கி முன்னாடி நாள் தான் அந்த வாராகி படத்தை வந்து அந்த ஐயப்பன் விளக்கு ஏற்றிருந்த பாருங்க, அந்த ஐயப்பன் விளக்கினுடைய திரி அந்த வாராகி படத்தினுடைய ஃப்ரேமில் பட்டு அந்த வாராகி படம் திகு திகு திகுன்னு எரியுது. அதை பார்த்து எங்கள் பையன் வந்து அம்மா 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 இங்கே வாமா, ஒரு படம் எரியுதுமான்னு கூப்பிட்டான். அப்புறம் ஓடி போய் பார்த்தா அப்படி இருக்குது. என்னடா இது, ஆஷாட நவராத்திரி நம்ம எடுத்து வேற கீழே வச்சு இத்தனை வருஷமாக கும்பிடாத இப்போ கும்பிட்றோம், இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். மறுநாள் நம்ம அந்த வாராகி படத்தை வாங்கின்னு வரும்போது நான் நினச்சிக்கிறேன், ஒருவேளை இந்த வாராகி வரதுனால அது வேணான்னு நினச்சிதோ இன்னும் யோசித்து பார்க்குறேன். அந்த சமயத்தில் தூரந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்குது. நிருபர் கூட்டத்தை அழிக்க நெருப்பு வடிவாக தோன்றி நிருபர் கூட்டத்தை அழிக்க வந்தன்ற பாட்டு கேட்குது. அப்புறமும் கூட நிறைய சில விஷயங்களில் வாராகி படத்தை வீட்டில் வச்சுட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் அது நிறைய அப்பப்போ வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரு இடக்கு இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு வாராகி அம்மா மேலே வந்து. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது ராஜமாதங்கி இங்கே நான் தமிழில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது இப்போ எப்படி நான் நீம்கரோலி பாபாவை கெட்டியாக பிடிச்சி வச்சுட்டுருக்கணும், அந்த மாதிரி மகாஏழ அமாவாசை அன்னைக்கு ராத்திரி பிரியதர்ஷினின்ற வியூவர் மூலமாக ராஜமாதங்கி வந்து இப்போ நீம்கரோலி பாபா வந்தது வந்து யோக நந்தினின்றவங்க மூலமாக கனெக்ட் ஆனது. அவங்க வந்து ராஜமாதங்கின்றவங்களை பற்றி சொல்கிறாங்க. ராஜமாதங்கி போய் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எவ்வளோ இது பற்றி பேசியிருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. அதை சொன்னேன்ல பலமுறை, நானாகவே நிறைய விஷயங்களை தேட மாட்டேன். அந்த விஷயமாக தேடி வந்து என்னை பேச வைக்கிறதோ இல்லை அந்த கனெக்ஷன் கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீக விஷயம் இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி அன்னைக்கு கனெக்ட் ஆனாங்க ராஜமாதங்கி. அப்போ என்ன பண்ணேன், அந்த கனெக்ட் ஆன மறுநாள்லேருந்தே உங்களுக்கு நவராத்திரி இல்லைங்களா, அந்த நவராத்திரியில் வந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து 9 வெள்ளிக்கிழமைகள் ஒரு வீணாதாரின்ற ஒரு பாட்டு சொல்லிவிட்டு நிவேதனம் வைங்க.
அது வரைக்கும் டெய்லியே நீங்கள் இந்த எந்திரத்தை போட்டு வச்சுங்க. டெய்லியே 108 முறை சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் மதங்கேஸ்வரரையும் கும்பிடுங்க. மதங்கேஸ்வரர் அதெல்லாம் சொல்லிடுங்க. மதங்க முனியூர், அந்த என்ன ராஜமாதங்கியினுடைய இது, ராஜமாதங்கியினுடைய ஷியாமலா ராத்திரின்றதும் ஷியாமலான்றதும் உங்களுக்கு வாராகி எல்லாமே இவங்களுக்கு ராஜமாதங்கி கூட கனெக்ட் ஆன விஷயங்க தான். அந்த எந்திரம் தான் அந்த பின்னாடி இந்த தம்ப்நெயில்ல நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அந்த வாராகிக்கு பின்னாடி இருக்கிற அந்த எந்திரம் தான். அந்த எந்திரத்தில் எத்தனையோ விஷயம் பண்ணுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டினேன். நான் வந்து கை வச்சு எழுதாமையே ஏதோ ஒன்று ராத்திரியில் எழுதுது பாருங்கள். அதில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, புரியல. 55 மாதிரி தெரியுது. சில பேர் வந்து 59ன்னாங்க. நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்போல்லாம் நீம்கரோலி பாபா வரல. அதில் வந்து ஏதோ சில எழுத்துக்கள் மாதிரி தெரியுது. ஒரு பிளேன் மாதிரி லாஸ்ட்டு நான் இது பண்ணும்போது ஒரு பிளேன் ஒரு ஃப்ளைட் மாதிரி லைட்டாக அந்த மாதிரி இருந்தது. ஆனால் 55 நம்பர் இந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் இருந்தது. ஆனால் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு அணிலோ ஒரு எலியோ போன மாதிரியே இல்லை பாருங்கள். மேலேருந்து கை வச்சு அந்த கோலத்தில் ஒரு ஓஜோ பாட்டில் இது பண்ணுற மாதிரி தெரியுது பாருங்களாம். உங்களுக்கு காமிச்சிருந்தேன். என் பாட்டுன்னு வச்சுட்டு வரேன். ஆனால் கடைசி வாரம் 9வது வாரம் முடிக்க போகிறேங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நீம்கரோலி பாபா கனெக்ட் ஆகிறார். கடைசி 9வது வெள்ளிக்கிழமை நான் முடிக்கும்போது அந்த 9வது வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வர செவ்வாய்க்கிழமை தான் அவங்க சாய் துவாரகா, அவங்களுடைய அக்கௌண்ட்டு சாய் துவாரகா, அதில் அவங்களுடைய பேர் யோகநந்தினி. அவங்க வந்து ஏதோ நீம்கரோலி பாபான்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர என்னை பேசுன்னு சொல்லலை. அன்றைக்கி ஏதோ நீம்கரோலி பாபா கூட டக்குன்னு கனெக்ட் ஆச்சு எனக்கு. அன்றைக்கே 59 நம்பரு, அன்றைக்கே பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற நம்பரு, அன்றைக்கே இந்த பறவை வந்து உட்காந்த விஷயம் எல்லாம் அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் டெய்லி நீம்கரோலி பாபா பற்றி தான் போட்டுட்ருக்கேன் நான். ஆனால் முதல்ல என்ன பண்ணேன்னா, நான் ஒரு மூலத்தில் ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சது ஒரு விஷயம். மூலத்தில் சரஸ்வதி செஞ்சு அவிட்டத்தில் வர்றதுன்னு. அப்போ ஆவணி மூல சித்தர் தான் என்ன பண்ணுறாரு, ராஜ மாதங்கியை செய்ய சொல்கிறாரு. ஏன்னா சரஸ்வதியினுடைய ரூபந்தான் உங்களுக்கு வந்து இவங்க ராஜமாதங்கி, அவங்க கையிலையும் வீணம் இருக்கும். அதனால் நம்ம அதையும் செய்யலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் அதையே கையில் நம்ம வந்து செய்யலான்னு சொல்லிட்டு செய்கிறேன். சரஸ்வதி சிலையும் செஞ்சிடறேன். மூலத்தில் செஞ்சு அவிட்டத்தில் விடணும்னு ஆவணி மூல சித்தர் சொல்லியிருக்காரு. இதை செய்கிறவங்க வீட்டிலலாம் ஆவணி மூல சித்தர் வந்து சூட்சுமாக தங்குவாருன்ற விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். அப்போ நான் ஆவணி மாதத்துலேயும் அதை செய்ய சொல்லியிருந்தேன். புரட்டாசி மாதத்துலேயும் அதை செய்யும்போது என்ன பண்ணேன், ஒரு சிலை சரஸ்வதி பண்ணேன், இன்னொரு சிலை வாராகி பண்ணல, ராஜமாதங்கியை பண்ணேன். அதனால தான் கையில் வீணம் இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு, அதை கரெக்டாக பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். அதனால் லிக்விட் ஸ்டேட் ஆகிட்டதுனால என்னால் கரெக்டாக பண்ண முடியல. அதை செஞ்சு முடிக்கும்போது பார்த்தா அது வாராகி மாதிரி இருந்தாங்க. ஆனாலும் ராஜமாதங்கியும் வாராகியினுடைய இதுதான்றதுனால சரி இருக்கட்டும், வாராகி வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் நான் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அதை நான் செஞ்சிட்டேன்னா எந்த பக்கம் நம்ம போனாலும் பார்க்கும். அப்படி நம்ம கையால் செஞ்ச ஒரு சிலை எந்த பக்கம் போய் பார்த்தாலும் தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு உயிர்ப்பு சக்தி இதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஆனாலும் எனக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கண்ணன் பேர் கொண்டவருடைய கால் வேகமாக வீட்டிலேருந்து வந்து வெளியில் யாரோ நானும் 2 பேரும் வந்து ஃபுல்லாக அதை கேர்ஃபுல்லாக நாங்கள் அந்த கோலம் அந்த சிலை செஞ்சு வச்சுக்கலாம் தெரியறதுனால அது இல்லை. அதுக்காகவே வந்த மாதிரி தோணுச்சது. அந்த கண்ணன் பேர் கொண்டவர் நேராக கடகடான்னு வந்து கால் பட்டு லைட்டாக, அது ஓட்ட கூட விடலை, ரொம்ப லைட்டாக. ஆனால் ஒரு கீழே விழுந்ததோ தவிர இது ஆகலை. ஆனாலும் ஏதோ என் மைண்டில் உடனே எடுத்து போய் சொல்கட்ட பிள்ளையார்கிட்ட வைக்கணும்னு வச்சுட்டேன். அங்கே இருக்கிறவங்களாம் கூட அதை ஐயோ இவ்வளோ நல்லா இருக்குது, இதை போய்ட்டு கையால் செஞ்சது போயிடுச்சு, நீங்கள் எடுத்துன்னு போய் எங்கே வச்சுட்டிங்களேன்ற மாதிரி தான் அங்கே பார்த்தாங்க. அது நிச்சயமாக அது யாரோ எடுத்துன்னு தான் போயிருக்காங்க. யார் வீட்லேயும் இருக்குது. வெள்ளடி இது கேட்குதுங்களா? யார் வீட்லேயும் இருக்குது. இப்போ அது யாரோ எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. அங்கே எங்கே அழகான சிலைங்க யாராவது எடுத்துன்னு வந்து அங்கே வச்சுட்டாங்கன்னா வேறு யாருனா எடுத்துன்னு போயிடுவாங்க எப்பவுமே. அந்த மாதிரி தான் யார் வீட்டுக்கோ போயிருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மாதிரி இருக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது எனக்கு. ஆனால் அதோடு நான் அதை விட்டுட்டேன். நான் ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்களேன், நீங்கள் கூட இப்போதைக்கு நீம்கரோலி பாபா கொண்டு வந்திருக்காரு இல்லைங்களா, அதனால் நீங்கள் பார்த்து வேண்டிக்கோங்க. காட்டுறேன் பாருங்கள். எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்கள் மேலே நின்னாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, இல்லை சைடில் போனாலும் சரி, உங்களுக்கு தெரியுதா? எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி அப்படி ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு பெயிண்டிங் மெத்தட். அது எனக்கு தெரியுமா? அந்த மாதிரி பண்ணால் எந்த பக்கம் பார்த்தாலும் தெரிகிற மாதிரி. அது அப்படியெல்லாம் ஒரு சிலை செய்கிற மாடலே எனக்கு தெரியாது. எந்த பக்கம் நீங்கள் போனாலும் உங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் நான் எத்தனையோ சிலைலாம் பண்ணுறேனே, அது அந்த மாதிரி தெரியலையே. இன்னும் நான் பல விஷயங்கள் செய்கிறேனே, அது அந்த மாதிரி தெரியலையே உங்களுக்கு.
சரஸ்வதி சிலையும் பண்ணேன் அப்போது. ஆனால் இதுவும் நான் ஆவணி மாதம் செஞ்ச சரஸ்வதி சிலை அவ்வளோ அழகு. ஆனால் எடுத்து போய் தண்ணியில் விட்டுணுன்னு சொன்னது அதனால் விட்டுட்டேன். அந்த சிலை ரொம்ப அழகாக வந்தது. ஆவணி மாதத்தில் நான் செஞ்ச சரஸ்வதி சிலை. அந்த களிமண் அப்படியே வச்சிருந்து பண்ணதுனால அது ஓரளவுக்கு தான் பண்ண முடியுது. கையில் வீணாக இருக்கணும் உங்களுக்கு ராஜமாதங்கின்றதுனால. சரஸ்வதி ராஜமாதங்கிறதுனால பண்ணால் அது கடைசியில் இதோ வந்துச்சு. ஆவணி மூல சித்தர் தான் அந்த விஷயத்தை கொண்டு வந்தது. முதல்ல ஆவணி மூல சித்தரை நான் செய்கிறேன். இப்படி வந்தார் அவர். இவரை பார்த்தா ஆனந்த விகடன் சிம்பிள் மாதிரி இதுன்னு பிரியதர்ஷினி அவங்க தான் சொன்னாங்க. ஆனந்தன் வரதுனால அதுவும் சரின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கதை அப்படியே இருக்கட்டும். இப்போ என்னன்னா, இப்போ என்ன விஷயம் நடந்ததுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 11 அந்த ராஜமாதங்கிக்கு எந்திரம் போட்ட 4வது வாரம் தான் அதே பெயரை கொண்ட ஒருத்தர் வந்து அங்கேயே வெள்ளிக்கிழமை சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த 11 திங்கக்கிழமை பரிகாரம் சொல்லிட்டு போகிறார். அப்போ நான் மதங்கேஸ்வரரே தான் நம்மளுக்கு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அதை நான் போய் பண்ணுறேன். அதை பண்ணும்போது எப்படி பண்ணுறேன்னா, உங்களுக்கும் சொன்னேன், அந்த வீட்டுக்கு கிட்ட இருக்கிற சிவனையும் பார்வதியையும் மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கியாக நினச்சி தான் நீங்கள் இந்த உப்பு பரிகாரத்தை பண்ணணுமேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு வாரமும் நான் மதங்கேஸ்வரரே ராஜமாதங்கி தான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வீட்டுக்கிட்ட இருக்கிற விஷயம் வந்து அந்த அம்மா பேர் திரிபுர சுந்தரி, ஆனால் அந்த அம்மா பார்வதி. அது பெரிய சிவலிங்கம். அவர் வந்து சந்திர மௌலீஸ்வரர். ஆனால் நான் மதங்கேஸ்வர், நீ யாராக நினைத்து பார்க்கிறாயோ அவர்களாகவே அவர்கள் செயல்படுகிறார்கள்ன்ற விஷயத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யாராக நினைத்து பார்க்கிறீர்களோ அவர்களாக நினைக்கப்படுகின்றதுன்னு. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா, இது வாராகி மாதிரி வந்துருச்சுங்களா பார்த்து அதை எடுத்து போய் வச்சுட்டுனா, அந்த சொல்கேட்ட பிள்ளையார் எடுத்து போய் வச்சுட்டேன் அந்த சிலை. அது யாரோ வீட்லேயோ இருக்குது, அது யாரோ எடுத்து போய்க்கிறாங்க, அது இருக்கட்டும். இப்போ என்ன விஷயம்னா, கடைசி வாரம் 9வது வாரம் வெள்ளிக்கிழமை முடியறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை தான் நீம்கரோலி பாபா வராரு. அந்த நீம்கரோலி பாபாவை கொண்டு வரதே யாருன்னு கேட்டால் ராஜமாதங்கியும் மதங்கேஸ்வரர் தான் கொண்டு வராங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, 9வது கரெக்டாக நான் வந்து வெள்ளிக்கிழமை முடிக்கும்போது ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன். நான் பேசுகிற வழி, என்னுடைய பேச்சில் என்ன அறியாமல் அதை நான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் ஆழ் மனசில் ஏதோ ஒரு வலி இருந்திருக்குது. என் ஆழ் மனசில் ஏதோ பயங்கரமான கஷ்டம் இருந்திருக்குது. ஏதோ ஒரு சுய கௌரவத்தை உடைக்கிற விஷயம் ஏதோ இருந்திருக்குது 9வது வெள்ளி அன்னைக்கு. அதனால் என்ன ஆகிருக்குதுன்னா, என்னுடைய சுகர் லோ ஆகிருக்குது. பதட்டமாக நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன், பதட்டமாக நம்ம நடக்கிறது ஒரு வெர்க்குக்கு வந்துடுச்சுன்னா பதட்டமாக போனோமானா தான் உனக்கு சுகர் குறையுமோ தவிர, நம்மளுக்கு நம்ம பையன் வந்து பத்திரமா போயிட்டு ஃப்ளைட்டில் போய் அந்த ஊர் சேர்ந்தானான்ற மாதிரி பதட்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு சுகர் குறையாது, ப்ரெஷர் ஏறும். சிலதுக்கு சுகர் ப்ரெஷர் ஏறும். ஆனால் சில பயத்துக்கு தான் சுகர் லோ ஆகுன்றதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி அந்த பர்சன்கிட்ட நான் சொல்லும்போது சந்தோஷமாக சொன்னேன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் என் ஆழ் மனசில் ஏதோ பயங்கரமான சுயகௌரவம் சம்பந்தமாக ஏதோ விளக்கம் கொடுத்துருக்கேன். நான் சுயகௌரவம் பாதிக்கப்பட்டது காரணமாக இருந்திருக்குது. அந்த கௌரவம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே ஒரு சில ஆட்களால் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பர்சன்கிட்ட நான் நேரடியாக அதை விளக்கவும் முடியாது. அதனால் பலவித கெமிக்கல் ரியாக்ஷன் என் உடம்புல ஏற்பட்டுக்குது. அதனால் சுகர் டவுன் ஆகிருக்குது. தேங்காவை உடைக்கும் போது கடைசி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு நம்ம கற்பூரம் ஏற்றும் போது கை ஷிவரிங் ஆகுது. அப்போது சிவனுடைய ஸ்பீக் வித் சிவன் அப்படின்ற ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. அதுலேருந்து அதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. அந்த இது வந்து எனக்கு காட்டுது. நான் அந்த பாட்டு வாரம் பாட்டுக்காக எடுக்கிறேன் செல்ஃபோனை. அதை எடுக்கும்போது அந்த ஸ்பீக் வித் சிவன் ரீல்ஸ் வந்து என் கண்ணில் காட்டுது. நீ யாருக்கு எதை நிரூபிக்கணும்னு பார்க்குற, நீ யாருக்கு எதை நிரூபிக்கணும்னு பார்க்குற, உன் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு தெரியும். சிவன் சொல்கிற மாதிரி, மதங்கேஸ்வரர் சொல்கிற மாதிரி. ஏன்னா அடுத்தது நான் மதங்கேஸ்வரரை போற்றின்னு சன் பண்ணுறதுக்கு தான் கையில் ருத்ராட்சத்தை வச்சுருக்கிறேன். அந்த கை ஒதுருது. அந்த சமயத்தில் ஏன் எனக்கு சுகர் லோ ஆச்சுன்னு சிவனுக்கு தெரியுது. நீ யாருக்கு எதை நிரூபிக்கணும்னு பார்க்குற, நீ இப்போ தான் என்னை ரொம்ப கும்பிட ஆரம்பிச்சிருக்கிற, நீ யாருக்கு அந்த வேர்டிங் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், இன்னொரு நாள் நான் அந்த ரீல்ஸை பார்த்து இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூட நடந்துதானா? அது சிவனே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். அது ரீல்ஸ் தானே, அது வீடியோ தானே, அது டிஜிட்டல் தானேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அது உங்களுடைய அந்த விஷயத்துக்கு சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். பிரபஞ்சம் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுது, பிரபஞ்சம் அந்த ரீல்ஸ் மூலமாக உங்களுக்கு காட்டுது, பிரபஞ்சம் அந்த ஷார்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு காட்டுதுன்றதை புரிஞ்சுக்குங்க. அது கடவுளே தான் உங்ககிட்ட சொன்னாருன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள்.
அது மாதிரி தான் நீம் கரோலி பாபா சொன்னது. டிஜிட்டலாக கூட நீங்கள் அவரை வந்து உங்களுக்கு பண்ணுவார். ஆப்பிள் இதனுடைய இந்த மாதிரி ஏஐ விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை டெக்னிக்கலாக நீங்கள் வளரணுன்னா கூட அதை நீங்கள் நீம் கரோலி பாபாவை கும்பிடுங்கன்னு சொன்ன பாருங்கள். அந்த மாதிரி ராஜ மாதங்கி மதங்கேஸ்வரர் தான் கொண்டு வராங்க நீம் கரோலி பாபாவை நமக்கு. இவரை கும்பிடுங்க, அவருக்கு உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாகவும் இருக்கும், கடவுளி சித்தர் மாதிரியும் பிரபஞ்ச ஆற்றல் இருக்குன்றதுக்கு தான் நம்மளுக்கு கொண்டு வராங்க அந்த பூஜையை பண்ணுறதுனால. அப்போ அவர் சிவன் கேட்குறாரு, அந்த சுகர் லோவானதுனால, உன் வாழ்க்கையே எனக்கு தெரியும், நீ யாருக்கு எதை நிரூபிக்கணும்னு பார்க்குற. இந்த வார்த்தையை எப்போ நான் பார்த்துருக்கலாம், எங்காவது நான் பார்த்துருந்துருக்கலாம். அந்த நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பேசி முடித்த பர்சன்கிட்ட 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ பேசியிருந்தேன். அந்த சுகர் லோவானதுக்கு காரணம் அவருக்கு தெரியுது, சிவனுக்கு தெரியுது. ஏன்னா நீ ஏன் நிரூபிக்கணும்னு பார்க்குற, நீ ஏன் இதெல்லாம் அது வந்து ஐயோ இதனால தான் அப்படி ஆச்சு, அதனால தான் அப்படி ஆச்சு, நீ எதுக்காக நிரூபிக்கிற? நீ நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உனக்கு ஒரு பரிசு கொடுப்பேன், நீ உன்னுடைய மகிழ்ச்சி, நான் கொடுக்குற பரிசை உன்னால் ஏற்றுக்கிற மனநிலையிலேயே நீ இல்லை. நீ அது கொடுத்தது, நான் கொடுத்துருக்குறேன், சில 1 2 3 கூட கொடுத்துட்ருக்குறேன் உனக்கு. ஆனால் நீ அது சந்தோஷமாகவே ஏற்றுக்க மாட்டேன்ற. ரொம்ப காலமாகவே நீ ரொம்ப டவுனாக போயிட்டதுனால நான் கொடுத்துக்கிற விஷயமே நீ உணர மாட்டேங்கிற. நான் கொடுத்த விஷயத்தையே நீ வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கவும் இல்லை, அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்க பழகிக்கோ அப்படின்னு அடுத்தடுத்தடுத்து அதுக்கே சம்மந்தப்பட்ட மாதிரி வேர்ட்ஸை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஆச்சரியமாக அப்போ சிவன் நேரடியாக என்னிடம் வந்து என் ஆழ் மனசில் ஏற்பட்ட வலிக்கு அந்த சுகர் குறைஞ்சதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி சிவன் பக்காவாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீங்களும் அப்படி தான் உணரணும். உங்களுடைய அன்றைக்கி சூழ்நிலைக்கு கரெக்டாக சொல்லும். அன்றைக்கி சூழ்நிலைக்கு கரெக்டாக யார் போட்டிருந்தாலும் வீடியோ போட்டிருக்கட்டும், யாரோ போட்டிருக்கட்டும், ஆனால் அந்த வேர்டிங் கரெக்டாக இந்த செகண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னா அது சிவனே சொன்ன கணக்கு தான் அது. அந்த மாதிரி தான் என்ன ஆச்சுன்னா, இந்த வாராகி எப்படி கனெக்ட் பண்ணாருன்ற விஷயத்த சொல்கிற பாருங்க நீம் கரோலி அவங்கள. நான் வந்து கரெக்டாக இந்த அங்கேயே நீம் கரோலி எப்படியோ கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. இது என்ன பண்ணுறேன், திங்கக்கிழமை போகிறேன் இல்லைங்களா, 1008 சங்கு இது பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல போயிட்டு ஒரு கடகடான்னு ஒரு சடங்கு. அவர் ரொம்ப டீப்பாக கும்புறதுனால சிவனே சொல்லித்தரார், இதை பண்ணு, அதுக்கப்புறம் அதை பண்ணுன்ற மாதிரி என்னை செய்ய வைக்கிறாரு அங்கே. அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கிடச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப தெரியாது, ஆனால் அவங்களுக்கு பகவதின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆன்மீகமோ ஸ்பிரிச்சுவலோ அதை பற்றி ரொம்ப இதெல்லாம் ரொம்ப மாடர்னான அவங்களுக்கு வந்து அவங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்குது. அதை கொஞ்சம் விரைவுபடுத்தலாம் அப்படின்றதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுறேன், அவங்க கார்டு எடுத்துன்னு போயிட்டு, அவங்க ராஜ மாதங்கியாக தானே நான் நினைக்கிறேன், அதனால் ராஜ மாதங்கியாக நினைக்கிறேன் இல்லைங்களா, அந்த பார்வதி தேவியை அவங்க பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்கிறேன். அந்த பாதத்தில் மட்டும் நான் அதை வைக்கலன்னா அந்த வாராகியை கனெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்கறதுக்கு அந்த பார்வதி தேவிக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். புரியுதுங்களா? இதில் நீம் கரோலி பாபாவும் தான் இருக்கிறாரு. அப்போ எடுத்துமே வேணான்னு வச்சுட்டேன் இல்லை நீம் கரோலி பாபா இந்த வாராகி சிலையை கிருஷ்ணர் வேணான்னு சொன்னார்னு. இப்போ மறுபடியும் அந்த வாராகியை எந்த இடத்துல உனக்கு கரெக்டாக அந்த வாராகியை கொண்டு வந்து வச்சா கிருஷ்ணர் சொன்ன மாதிரி உனக்கு அது அகைன்ஸ்டாகவும் ஆகாது, அதே சமயத்தில் உனக்கு தேவையான இடத்துல எப்படி உபயோகப்படுத்தணுன்ற ஐடியாவை யார் கொண்டு வராங்கன்னா நீம் கரோலி பாபா. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களான்னா தான் ஏன் நம்மளுக்கு சித்தரும் தேவைப்படுது, பார்வதி தேவியும் தேவைப்படுது, ராஜமாதங்கி மதங்கேஸ்வரர் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. அடுத்த மாதம் 2 மாதம் கழித்து இன்னொருத்தர் கமலாத்மிகா நம்ம பேசிகிட்டு இருப்போம்னு வச்சுங்க. இப்போ பிரபஞ்சம் நமக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய விஷயங்களுக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம இந்த ஜோனில். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நீம் கரோலி பாபா தான் அந்த வாராகியை எனக்கு கரெக்டாக வந்து கரெக்ட் ஃப்ரீக்குவன்சியில் எனக்கு செட் பண்ணி கொடுக்கணுன்ற எண்ணெய் பண்ணுறது யாருன்னு கேட்டால் இதுதான். இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் சொல்கிறேன் வச்சுங்க. இந்த ராமன்ற பேர், வாராகி இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு, புரியுதுங்களா? விஜயலக்ஷ்மி, ராமர், வாராகி, இன்னும் சில கடவுள்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு டீமு, புரியுதுங்களா? இந்த டீமுக்கு நம்ம அந்த டீமுக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஆப்போசிட் கடவுள், அவங்கெல்லாம் ஆப்போசிட் சித்தர்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்தலையும் இருக்கலாம். அதில் நம்ம இந்த சித்தர்களை வணங்கும்போது என்ன ஆகும்னா, அந்த எதிர் டீம்லேருந்தே நமக்கு வந்து அந்த சித்தரையோ அந்த கடவுளையோ நமக்கு ஒரு ஹெல்ப்புக்கு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி எதிர்பார்ட்டிக்கும் நம்மளுடைய குலதெய்வத்து கூட கனெக்ஷன் இருக்கிற ஒரு கடவுளையோ சித்தரையோ, நம்மளுடைய நட்சத்திரப்படி இருக்கிற ஒரு கடவுளையோ தெய்வத்தையோ இந்த சித்தர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எதிர்பார்ட்டிக்கும் சில சமயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஒரு காரணத்துக்காக அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ வீடியோ பெருசாக போயிடும் அந்த நடுவில் சொன்னேன்னா. எதிர்பார்ட்டிக்கும் நம்மளுடைய கடவுளை எடுத்துன்னு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைப்பார். எதிர்பார்ட்டி கடவுளையும் நமக்கு எடுத்துன்னு வந்து ஹெல்ப் பண்ண வைப்பாங்க. இதுக்கு தான் சித்தர்கள் வேணுன்றது. அதுக்கு ஒரு சித்தர் போதாது, நிறைய சித்தர் தேவைப்படும். ஆனால் இப்போ நான் சொல்லிட்டு வந்த மொத்த சித்தரையுமே ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணணுமானா அப்படி இல்லை. இப்போதைக்கு நீம் கரோலி பாபா தான் அந்த வாராகி எப்படி அந்த ஏன்னா ராஜமாதங்கி தானே அவரை கொண்டு வராங்க நீம் கரோலியை. ராஜமாதங்கியினுடைய ரூபம் தானே இவங்க. நான் சிலை செஞ்சால் அது வாராகியாக தானே வந்துடுது. அப்போ நீம் கரோலி பாபா தான் அதை என்ன பண்ணுறாங்க, அவர் தான் எனக்குள்ளே அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துன்னு போயிட்டு நீ ராஜமாதங்கி காலில் வச்சிடுன்றத எண்ணத்தை யார் கொடுத்துருப்பாங்கன்னா நீம் கரோலி பாபா கொடுத்துருப்பார் எனக்கு. ஏன்னா அந்த ராம் ஆஞ்சநேயர் இதெல்லாம் கும்பிடும்போது அந்த அந்த ராம் கூட ஆஞ்சநேயர் கூடலாம் கனெக்ஷன் இருக்கிறவங்க வாராகி உங்களுக்கு புரியுதுங்களா. அப்போ அந்த வாராகியை இப்போ நீ ராஜமாதங்கி மூலமாக உபயோகப்படுத்துன்ற மீனிங். அதனால் அந்த பாதத்தில் வைக்க வச்சது நீம் கரோலி பாபா. அந்த பாதத்தில் நான் எடுத்துன்னு போயிட்டு வைக்கிறேன். வச்சதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பகவதின்றவங்க என்னை நைட்டு கால் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அந்த பகவதின்றவங்கள அவங்கக்கிட்ட சொன்னதில்லை நான். ஏன்னா அவங்க மாடர்னான ஆள். அவங்கக்கிட்ட போய் நான் உங்களை தான் சோட்டானிக்கிற பகவதி அம்மாவாக நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. ஆனால் என் மைண்டுக்குள்ளே அப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் பைக்லேருந்து ஒரு பன்றின்னு தானே சொல்லுவாங்க. பன்றின்னு தானே அவங்களுக்கு, நம்ம லாங்குவேஜ் வேறு கிடையாது. அவங்க பன்றின்னு தானே சொல்லுவாங்க. அந்த இடிச்சிட்டன்றதுனால அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்களாம். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஏதோ இது பண்ணுறதுனால யார்கிட்டனா கேட்டு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. எதனா ஒரு ஐடியா சொல்லுங்கள். கொண்டு வர்றது எனக்கு. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி போயிட்டு உங்களுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் பள்ளிக்கரணையில் கூட ஒரு ஃபேமஸான ஒரு வாராகி டெம்பிள் இருக்குது. அவங்க வீட்டுக்கிட்ட எங்கன்னா ஒரு வாராகி இது இருக்கும். அங்கே போயிட்டு டக்குன்னு ஒரு அர்ச்சனை பண்ணி சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ வசதியாக இருக்கிறாங்களா, இல்லை அபிஷேகம்னா 400-500 கேட்பாங்க. ஆனால் குயிக்காக போய் பண்ணிவிடுங்க அப்படின்றப்போ பர்டிகுலர் டே எதனா இருக்குதா, தேய்பிரை பஞ்சமிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளாகணும். ஆக மொத்தத்தில் அதை பேச வச்சுச்சு அவங்க வாயில் வாராகி என்ன சொன்னீங்க எழுதுறாங்க போலுக்குது. அவங்க அதை என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். வராகியா வாராகி அப்படின்றாங்க, எழுதிக்கிறாங்க போலுக்குது. அதை பற்றி அவங்களுக்கு தெரியல. எனக்கு தான் தெரியும். ராஜமாதங்கி அவர் விசிட்டிங் கார்டு கொடுக்க சொன்னதுனால அந்த விசிட்டிங் கார்டு அந்த அம்மா மேலே வைக்கிறேன். வச்சதுனால அந்த கனெக்ஷனை இப்போதைக்கு பகவதி அவங்க மூலமாக ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் இன்னொரு தீய ஆத்மாவுக்கு தெரிய வருது. நீ ரகசியமாக வச்சுருந்தா கூட தெரியும். ஒன்று புரிஞ்சுக்குங்க, எப்பவுமே நீ சீக்ரெட்டாக வச்சுருந்தா கூட கொடூர சுழு ஆத்மாக்களுக்கு உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா அந்த நல்லதை நடத்த போகிற ஆள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள போயிட்டு அந்த விஷயத்தை நடக்க விடாமல் அது கெடுக்கும். இதுக்கு தான் வாராகி போன்ற தெய்வங்கள் தேவைப்படுறாங்க. அதுக்கு தான் நான் ஏதோ கிட்ட போக முடியலன்னு தான் நான் காளியம்மாவை கும்பிட்டுக்குவேன். வேறு ஒருத்தர் இவங்கள முருகர்கிட்டே கூட கேட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி தீய சக்திகள் விஷயங்களுக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களெல்லாம் கும்பிட்டுருவோன்னு வச்சுங்க. இப்போ எதுக்கு யூஸ் பண்ணணும் வாராகின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்கு இந்த வீடியோ முக்கியம். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாருக்கோ ஒரு விஷயம் தெரிய வேணாம். ஏன்னா அவங்க எனக்கு அந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நகைக்கடன் இருக்குது எனக்கு. இன்னொரு 5 லட்சம் ரூபாவுக்கு எனக்கு கையில் கிடச்சாதான் அந்த மிச்ச நகைங்களையும் மூட்ட முடியும் என்னால். அதுக்கும் சரி, இன்னும் சில விஷயங்களுக்கும் சரி, அவங்க மூலமாக தான் எனக்கு அது ஹெல்ப் கிடைக்கிறதா இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயம் சொல்கிறாங்க எனக்கு. நீங்கள் அவங்களுக்கு அது இது தெரியக்கூடாது, இது அது தெரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நிறைய. ஆனால் இந்த விஷயத்தை கட்டாயம் சொல்லி ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம 2 பேருமே இருக்கிறோம். அதனால் நம்ம ஒரு சின்ன லெவல்லையானா நான் அதை சொன்னால் தான் அவங்க மூலமாக நம்மளுக்கு இது கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பன்றி இடிச்சதுன்ற விஷயத்துக்கு முன்னாடி அவங்க அந்த விஷயத்த கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியோ 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ கேட்டது அவங்க என்கிட்ட. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு கேட்குறேன், அது சொல்லாமல் மறைச்சி வேறு எதனா பண்ண முடியாதா, அதை மறைச்சி வேறு எதனா வகையில் சொல்லி பண்ண முடியாதான்னு கேட்குறேன் நான் அவங்கக்கிட்ட. நான் அதை பெருசாக சொல்லாமல் ஒரு சின்னதாக சொல்கிறேனே, இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாகுமே, அந்த ஓரளவுக்கு நம்ம சொன்னால் தான் அந்த விஷயத்தை நம்மளுக்கு நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்றாங்க. ஆனால் சொன்னாலே அது திருஷ்டி ஆகுமேன்னு தெரியுது எனக்கு. சொன்னாலே திருஷ்டின்னா உங்களுக்கு புரியறதுக்காக திருஷ்டின்றேன் நான். அதை சொன்னால் அந்த பர்சனுக்கு என் மேலே பெரிய பகல்லாம் கிடையாது. ஆனாலும்
மனிதனுடைய குணம் எப்படின்னா, ஏதோ ஒரு போட்டியை அவங்களுக்கு நம்ம கூட வச்சுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சின்னதாக ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் நான் வைக்கிறேன்னா கூட அவங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். எனக்கு தெரியும் அந்த விஷயம். வந்து ஒரு சின்ன ஸ்டெப்பு தான், ரொம்ப குட்டி ஸ்டெப்பு தான்னா கூட அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஆனால் அது நம்ம கம்மி ஒரு ஸ்டெப்பு தானேன்றாங்க அவங்க. அந்த பகவதின்றவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ஸ்டெப்பு தானேங்க, அதை சொன்னால் என்னங்க உங்களுக்கு பயப்படுறீங்க? எனக்கு தானே தெரியும். இத்தனை வருஷமாக என் வாழ்க்கையில் நான் எத்தனை சுல ஆத்மாக்களை, எத்தனை விதமான இதுங்களை நான் பார்த்துன்னு வரேன். நீங்கள் கூட தான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதுக்கு இனிமேல்ட்டு கூட எப்படி சேனலைஸ் பண்ணி பார்க்கணும், எந்த கடவுள் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் நான் பார்க்குறேன் பாருங்கள், அவர் தான் அந்த கார்டை நம்மளுக்கு வைக்க சொல்லியிருப்பார். அதனால தான் அந்த ராஜமாதங்கிக்கு அது ஈஸியாக இருந்திருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத சுற்றி சுலாத்மா யார் உடம்புல இருக்கக்கூடும். இவங்க உடம்புல சுலாத்மா இருக்காது, இவங்க உடம்புல சுலாத்மா இருக்கும். இப்படி கண்டுபிடிச்சிக்குங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய உணர்வுகளை பரிமாறுங்க. நான் என்ன சொல்ல வந்து என்ன புரிஞ்சுது உங்களுக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். 4 லைன் 3 லைனில் எந்த மாதிரி பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குதுன்றதெல்லாம் பாருங்கள். நம்பர் மூலமாக பாருங்கள், பறவை மூலமாக பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கன்னு நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க, சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிடுறேன், சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லிட்டு போங்க, நான் என்ன பண்ணுறது, வேணான்னா நீங்கள் சொல்ல போகிறேன்றீங்க, சார் சொல்லுங்கள் அப்படின்றேன். அப்போ வந்து கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, அந்த நேரம் தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க போட்டிருக்கு. அந்த பர்சன்கிட்ட அவங்க அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், சொல்லிவிட்டு அவங்க காதுக்கு போயிட்டுருக்கணும், ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். அந்த நேரம் தான் இந்த பன்றியை இடித்த விஷயம் வருது. ஏன்னா இந்த ராஜமாதங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பகவதி உடம்புல போயிட்டு உட்காடுறாங்க. அது எப்படி உட்காடுறாங்கன்னா, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வார்த்தையை அவங்க வாயில் சொல்ல வைக்கிறாங்க. அது சும்மா யாரோ ஃப்ரெண்டு இது ஆச்சுன்றது, அது பன்றி இடிச்சிட்டாங்கன்றது, சரி அந்த பன்றி நல்லா இருக்குதா, அவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்லாம் சொல்லி, ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட கசின்னு போயிட்டார், காட்டு பண்ணி இது பண்ணி போயிடுச்சு, அந்த பன்றியும் போயிடுச்சுன்ற விஷயத்தெல்லாம் நேற்றே சொல்லியிருந்தேன். நான் அந்த விஷயத்தெல்லாம் கூட பேசுகிறேன், அந்த விஷயத்தெல்லாம் கூட அவங்ககிட்ட பேசுகிறேன். நான் பேசிட்டு இருக்கிறப்பவே அந்த ராஜமாதங்கி எத்தும் போய் அந்த பகவதி அம்மா உடம்புல உட்கார வைக்கிறாங்க. அந்த ராஜமாதங்கி எத்துமே அந்த பகவதின்றவங்க உடம்புல உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு அந்த இதில் வந்து, ஏன்னா அவங்க தான் அதை வந்து வேணான்னாலும் அதை நான் சொல்ல போகிறேன்னு சொன்னாலே, அப்போ சொல்லிட்டா நான் நினைக்கிற மாதிரி அதில் ஒரு எனக்கு எதிர்ப்பு ஆத்மா அவங்க உடம்புலேருந்து சின்ன நெகட்டிவ் எனர்ஜி வரும், அதை பொசுக்கிறதுக்கு தான். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா, அப்போது அந்த ஒரு ஸ்டெப்பு நம்ம வைக்கிற விஷயம் கூட நான் சொல்லக்கூடாதுன்னு பகவதி என்றவங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விஷயத்த ராஜமாதங்கியும் கரெக்டுன்னு நினச்சிருக்காங்கல்ல. அந்த விஷயத்த ராஜமாதங்கியும் ஆமாம் உண்மையிலே நீ ஒரு ஸ்டெப் வைக்கிறன்னா கூட அந்த ஒரு ஸ்டெப்பு கூட அந்த பர்சனுக்கு பிடிக்கத்தான் செய்யாது, ஆனால் அது பகவதிக்கு புரியல அப்படின்னு ராஜமாதங்கிக்கு புரியத்தினால தானே நீம்கரோலி பாபா வந்து அந்த கார்டு எடுத்துன்னு போயிட்டு அங்கே வை, அப்போ தான் அந்த வாராகி எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி இரவோ நாளைக்கோ வந்து அந்த நீ சொல்ல வேணான்ற விஷயத்த பகவதி சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அந்த சமயத்தில் ஒரு பிரளயம் அந்த இடத்துல ஏற்படும், அது நெகட்டிவ் எனர்ஜியாக உன்னை நோக்கி வரும். அதனால் நீ வந்து அந்த கார்டை எடுத்து போய் ராஜமாதங்கி மேலே வச்சு, ஆனால் ராஜமாதங்கிங்க ஈஸியாக வாராகியை பகவதி கூட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஒன்று நடக்குது. அப்போது வாராகியை வந்து அவங்க வாயில் வரணும், வாராகின்னு அவங்க பேப்பரில் எழுதணும். அப்போது வாராகி போய் அவங்க உடம்புல உட்காரும். அதுக்காக நடத்தப்பட்ட சடங்கு தான் ஃப்ரெண்டு வண்டி இடிச்சிட்டானா, அப்போ வாராகி வந்து பண்ணி வந்து அவங்களுக்கு தெரியாது, பண்ணி வந்து தான் அவங்க அம்மா பயப்படுறாங்களா, நீங்கள் எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னா, நான் போயிட்டு பள்ளிக்கரணை வாராகி போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னு சொல்கிறதும், அவங்க வந்து இந்த வாராகியை அங்கே வச்சுட்டு வந்தனே, அதோட சும்மா டெய்லி சும்மா அந்த படம் வீட்டில் வச்சுட்டுருக்கேன் கும்பரால் தான், ஆனால் வந்து நீங்கள் அதை பண்ணிவிடுங்க வாராகின்னு அவங்கள எழுத வச்சிச்சு, வாராகின்னு அவங்கள சொல்ல வச்சிச்சு. அவங்க உடம்புல போய் உட்காந்துது வாராகி, அவ்வளோதான் மேட்ரு. அந்த தம்பிலாம் அது ஒரு சடங்கு, அந்த தம்பி யாரோ இடிச்சது அதெல்லாம் சடங்கு. இந்த பகவதி உடம்புல அந்த வாராகியை உட்கார வைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு சிறு சடங்கு. இப்போ பார்த்துக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்வுகள், உங்கள் உறவுகளை சுற்றி கேள்விப்படுற விஷயங்களை ஒன்றோட ஒன்று இப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்களா, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும், பார்க்க தெரிஞ்சிட்டாலே நல்லது நடக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இப்போ நான் நீம்கரோலி பாபா தான் அதை பண்ணியிருப்பாரு, ராஜமாதங்கி தான் இதை நான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது அவங்க திருப்தி அடைகிறாங்க. நான் உனக்காக இதை இவ்வளோ மெனக்கெட்டு நீ சாமி என்னை நோக்கி வணங்கினன்றதுக்காக வேண்டி நான் உனக்காக செய்த இந்த விஷயத்தையே உனக்கு தெரியாமல் இருக்கிறேன்னா,
அவங்க மறுபடியும் மறுபடியும் உனக்கு எப்படி நல்லது செய்வாங்க? பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொன்னோம்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இது கூட. சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து இந்த சித்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நீ நினைக்கும் போது அது நன்றி சொன்னதுக்கு சமம். நீம் கரோலி பாபா தான் அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து போயிட்டு அவங்க மேலே வைக்க சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? அந்த நிமிஷம் நீம் கரோலி பாபாவுக்கு என்னை பிடிக்குது. அதனால் மேலும் பல நல்லதுகளை அவர் எனக்கு செய்வார். இதை எதுக்கு சொல்கிறேன்? உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் விஷயங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் ஏற்படும். அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாராகியை வந்து எப்படி உபயோகப்படுறதுன்றது நீம் கரோலி பாபா மூலமாக வந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் 9 செவ்வாய்க்கிழமைகள் நடுநிசி, அதாவது 11க்கே நீங்கள் தொடங்கிட்டா கூட பரவாயில்ல, 11:55க்கு தொடங்கிட்டா கூட பரவாயில்ல, இல்லை 11க்கு தொடங்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் கரெக்டாக 12 ஆகுது, அதை கரெக்டாக 1 மணி நேரம் ஆகுது தொடங்கி 1008 இது தமிழில் போகும். ஆனால் சான்ஸ்கிரிட்டில் தான் போகும், தமிழ்லேயே போகும். அது என்ன இதுன்னு போகிறேன் நான், எந்த சேனல்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், மறந்துட்டேன் நான். அந்த இதில் வந்து தமிழ்லேயே போகும். 1008 மந்திரங்கள், அது 1008 மந்திரம் உங்களுக்கு வாராகி இது. அதில் வந்து 9 செவ்வாய்க்கிழமை நடு ராத்திரி 11 ஆரம்பித்து 12 அல்லது 12 ஆரம்பித்து 1 அல்லது 11 ஆரம்பித்து 12, அது 1 மணி நேரம் வீடியோ கரெக்டாக. அதை பார்த்துக்கிட்டே, அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே அந்த ஸ்லோகம் போயிட்டே இருக்கும். ஓம் ஐம் க்ளௌம், ஓம் ஐம் க்ளௌம் வந்து ஒரு வார்த்தை வரும், ஓம் ஐம் க்ளௌம் வந்து இன்னொரு வார்த்தை வரும். முதல்ல கொஞ்சம் இதுங்கெல்லாம் வரும், அதுங்கெல்லாம் முடிச்சுட்டு அது வரும். கரெக்டாக 1 ஹவர் 10 மினிட்ஸும் அது ஆகுது. அதை 9 செவ்வாய்க்கிழமைகள் நடுராத்திரியில் அதை சொல்லிவிட்டு, நீங்கள் நிவேதனம் வேணாம், கற்பூரம் வேணாம், விளக்கேற்றது வேணாம், எதுவுமே வேணாம். அந்த வீடியோவில் பார்த்துட்டு நடுவில் 9 செவ்வாய்க்கிழமைகள் சொல்லிவிட்டு அந்த வீடியோ முடிவில் அப்படியே பாஸ் போட்டுட்டு அந்த வாராகி படத்தோடு தான் அவங்க அதை இது பண்ணுறாங்க. அந்த வாராகி படத்தை அப்படியே போட்டு அப்படியே இப்போ நான் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன சுலு ஆத்மா, என்னென்ன சுற்றி இருக்குது, உங்களை அறியாமல் என்ன இருக்குது, அந்த சுலு ஆத்மாலாம் கண்டுபிடிச்சி அவங்களுடைய கர்சிங்னாலேயோ அவங்களுடைய சாபத்தினாலேயோ அவங்களுடைய நெகட்டிவ் இதனாலேயோ எனக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு என் வேண்டுதலையும் நிறைவேற்றுங்க அப்படின்னு வேண்டிங்க. அவள் தான் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.